Good morning. Welcome to Perun Advisor YouTube channel. இது வந்து நம்ம வந்து நிஃப்டி வீக்லி வியூ பார்க்கலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ இப்போ சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். க்ரீனில் போட்டால் அதெல்லாம் அந்த நம்பர்ஸ்லாம் வந்து அந்த நம்பர்ஸை விட மார்க்கெட் மேலே இருக்குது. ரெட்டுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் அதை அந்த இடத்துல இடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, மந்த்லி ஓப்பன் ப்ரைஸ் 11,057. ஸோ நம்ம அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 11,000. ஓகே, வீக்லி க்ளோஸ் இவ்வளோ இருக்குது 11,000. ஸோ வி ஆர் above the monthly open price and above the monthly close price. Okay, and we are above 21-day moving average. ஸோ இதனால் வந்து இப்போதைக்கு நம்ம புல்லிஷாக இருக்கும். 200 day எங்கே 200 day வீக்லி. Capturing that data. Okay, 10,441. Sorry. Okay, 200 day weekly. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, பரவாயில்ல. ஸோ 10,000 இந்த டிஎம்ஏ 200 850 இருக்குது. we are above that. இந்த 200 day மூவியாக டச் பண்ணிச்சு. நான் ஸ்டார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஆப்ஷன் டேட்டா அப்படியே ஸ்டடியாக தான் இருக்குது. நான் இன்னொன்று என்ன பார்த்தேன், நம்ம லாஸ்ட் வீக் நம்ம ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா 1 second. ஓகே, லாஸ்ட் வீக் ஆப்ஷன் டேட்டா போட்டிருந்தோம் 11,000 to 11,500. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரே ஒரு நாள் தான் அது கீழே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் நேராக 11 மேலே க்ளோஸ் ஆச்சு. அதனால் ஆப்ஷன் டேட்டா இந்த மாதிரி இருக்கும்போது 11,000 குட் சப்போர்ட். அது கீழே க்ளோஸ் ஆனால் ஃபுல் ஸ்பீடில் மேலே வந்து அது நான் எக்ஸ்பிளைன் தட் லேட்டர். இட்ஸ் லுக் அட் தட். ஓகே, இது இந்த வாரமாக ஒரு ஆப்ஷன் டேட்டா 11,000 to 11,500 தான் கட்டுது. ஸோ ப்ராப்ளி வில் ஹேவ் பி புல்லிஷ் நினைக்கிறேன். ஐ திங்க் சம்டைம்ஸ் வந்து this will be the first big indicator for a downward trend நினைக்கிறேன். Or if it closes towards the in the option data weekly, the lower end range the close ஆன வீக்காக இருக்கலாம். நம்ம கண்டினியூஸாக ஹையர் ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ 21 day moving average 11,090 is important level. இந்த ரேஞ்ச் எவ்வளோ பாருங்கள், 11,000 எவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க பாருங்கள். 11,098, 11,022, 11,073, 11,057. ஸோ plus 11,000 is a round number. Okay, so any round number it is very very important. அதனால் வந்து I mean, so based on this விருப்பம் கிடையாது. இது வச்சு பார்க்கும்போது 11,000 இனிமேல் பிரேக் ஆகுமான்னு தெரியல எனக்கு. ப்ராபபிலிட்டி இஸ் ஒன்லி ஐ திங்க் ஈவன் 60 to 70% ப்ராபபிலிட்டி இட் வில் நாட் பிரேக் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்னு டேட்டா சொல்லுது. ஸோ இதில் இப்போ ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நிறைய பேர் சப்போர்ட்டில் வாங்குறாங்க. ஸோ மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கும்போது எவ்ரி லெவல் பீப்புள் வில் பை. பீப்புள் ஆர் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் வில் பை அட் எவ்ரி ஈச் ஒன் ஆஃப் தி சப்போர்ட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 10,907 வந்து அகெயின் இந்த 50 day மூவிங் ஆவரேஜ் வீக்லி நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, 11,000 to 11,500 லாஸ்ட் வீக் இருந்தது. ஓகே, ஸோ ஒரு 11,500க்கு என்னைக்கு க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். டெய்லி சார்ட் இது வந்து 11,073. ஓகே, 11,31. ஓகே, வீக்லி லாஸ்ட் வீக் 31st. ஓகே, அதுக்கு முந்தின வாரமே 11,500 தான் இருந்தது. ஓகே, வீக் 10,891. ஓகே, இது வந்து 11,073, 11,000 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரே நாள் தான் கீழே க்ளோஸ் ஆச்சு. இங்கே க்ளோஸ் ஆனால் எல்லாம் ஷார்ட் அடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் மேலே போய் உட்காந்துருச்சு. they are all finished. ஓகே, ஸோ இந்த 200 day மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் ஆப்ஷன் டேட்டா நம்பர் இஸ் வெரி வெரி which has very high sanctity நினைக்கிறேன் நான். ஸோ we have to be very very careful with that. ஸோ பேசிக்கலி நம்ம one second. So that is number one. This is 200 day moving average. Okay, 10,850. This is 50 day moving average 10,574. This is 21 day moving average which is 11,033. And this is another moving average which I have not shared with you so far. This is more for a visual test than thavara. It is also a very strong moving average. Okay, this is the only place where I use exponential moving average, 200 day exponential moving average. Okay, so 200 day exponential அதை பற்றி பேசல, பட் I will share with you. Okay, I thought I will share after some time share பண்ணலான்னு இருந்தேன். Okay, now I think today எனக்கு தோணுது இப்போ ஷேர் பண்ணுறேன்.
ஓகே. இது 200 EMA, இது 200 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகே. ஸோ 200 EMA கிராஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சில் வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஓகே. ஸோ அதனால் இது வந்து கீழே வந்தால் கூட இங்கே வந்து டபுள் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் போர்டில் போடல, பட் ஐ மீன் I don't want to put everything in record. Anyway, whatever I'm telling you orally. So இதனால் இது வந்து அதனால தான் நான் வந்து we have a strong feeling on the market because this is 1, this is 2, and Fibonacci is the main. Fibonacci சொல்கிறது நம்ம கேட்கலன்னாங்க நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. அப்புறம் எல்லாத்துலேயும் மார்க்கெட்டில் கேள்வி கேட்டது ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சில விஷயம் நம்ம ஃபுல்லாக நம்பணும். ஸோ this level 11,517 பார்க்கலாம். இது வந்து 2 தடவை இப்போ இங்கேயே இவ்வளோ ஆகிடுது. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி டெஸ்டிங் பீரியட். நாங்கள் என்ன நினைக்கிறேன் நாங்கள் ஓகே நான் லெட்ஸ் லுக் அட் வீக்லியில் பார்த்துக்கலாம். ஸோ 50 டே வீக்லி வந்து இங்கே நிற்குது. தட் இஸ் 10,907. ஓகே. இது 200 டே வீக்லி மூவிங் ஆவரேஜ். ஓகே. ஸோ இது வந்து ஓகே இது வந்து 200 டே வீக்லி exponential. Okay, now I'll add this. Okay, so நம்ம அடுத்தது மந்த்லியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னாக்கா ஸோ மந்த்லியில் வந்து இது நம்ம கண்ணுக்கு தெரியுது 10,382. அப்புறம் இந்த ஸோ இந்த க்ரீன் லைன், இந்த க்ரீன் வந்து 11,090 நம்ம சொன்னோம். ஸோ ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து சூப்பராக இருக்குது. வாட் எனக்கு இப்போதைக்கு நான் வந்து ஐம் நாட் நம்ம மார்க்கெட் விஷுவல் திங்கிங்கே கிடையாது. இப்போ லாஸ்ட் நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு நாள் சொன்னோம் மார்க்கெட் மைனஸில் இருக்குது, ஆனால் ப்ராட் மார்க்கெட் ப்ளஸில் இருக்குது. ப்ராட் மார்க்கெட் இன் சென்ஸ் லைக் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் மேலே போக ஆரம்பிச்சு. ஸோ அதான் இனிமேல் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் இண்டிகேஷன். நம்ம வந்து 2 months பேக் முன்னே ஆட்டோ பற்றி நம்ம போட்டோம். ஆட்டோ வந்து எப்போ அந்த மரணம் பயம் வடிவேல் சொல்லுற மடிவில் ஒரு உன் கண்ணில் மரண பயந்து பார்க்குற மரண பயம் இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆட்டோ வந்து அந்த ஆட்டோ வந்து ஒரு நாள் ஒரு 10% மேலே க்ளோஸ் ஆச்சு 3 months பேக். அப்போ தான் ஆட்டோ வந்து பாட்டம் அவுட். ஆட்டோ பேஸ் பண்ணி தான் வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு கிவ் டிமாண்ட் அப்படின்ட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டேட்டா பார்க்கும்போது ஐ திங்க் வில் பி இன் சைட் வைஸ். நான் நினைக்கிறேன் இந்த ரேஞ்ச் அது ஓகே இந்த ரேஞ்ச் 10,600 whatever it is, and it will slowly move towards 11,000. This will slowly move towards 11,000 நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்க போகிறோம். we are going to be wherever we are going and to 200 day moving average. Okay, and that is where it's going to be. And 200 day moving average 1100 கிட்ட வந்துச்சுனாக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். ஸோ we are going to be when the market sideways இருக்கும்போது, மார்க்கெட் மைனஸில் இருக்கும்போது ப்ளீஸ் லுக் அட் now advances and declines. Market 100 point minus, advance வந்து broad market advance வந்து 400, declines 800 பரவாயில்ல. market minus 100 point, broad market advances 900 னா வேற எங்கேயோ விஷயம் வேற எங்கேயோ வேலை நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டுக்கு ஸ்டாக்கு சம்மந்தம் இல்லைன்றது நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்கும், நம்ம அந்த ஸ்டாக்கை தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் நிறைய தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் நிஃப்டி பற்றி பேசிட்டே இருக்கலாம் போல இருக்குது. பட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஐ திங்க் இட் வில் பி a very people who are tracking the market, it not only for getting a direction of the market, but it's an educational video. இது வந்து நான் எப்படி மார்க்கெட் ட்ராக் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல படம் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேருக்கு சொல்கிற மாதிரி, நல்ல புக்கு படித்தா 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி, இது வந்து எவ்வளோக்குள்ள ரீட்டைல் இன்வெஸ்டர் ரீச் ஆகுதோ அவ்வளோக்குள்ள தே வில் பி பெனிஃபிஷியல். இந்த சேனலே வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சேனல் இஸ் இன்வெஸ்டர் எஜுகேஷன், பர்டிகுலர்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, விஷ் யூ கிரேட் வீக்கெண்ட். அண்ட் நிறைய நீங்கள் கூட எக்ஸைட்டிங் இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக பிரியாணி தான் போகணும். இன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் அண்ட் மேக்ஸிமம் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். பாய்.